Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 7 எக்ஸாம்பிள் நம்பர் 7.5 பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சம். ரேடியஸ் ஆஃப் த கோனிக்கல் டென்ட், ஹைட் ஆஃப் த கோனிக்கல் டென்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் வந்துட்டு 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 24 மீட்டர் கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் த லெங்த் ஆஃப் த கேன்வாஸ் இஃப் த வித் ஆஃப் த கேன்வாஸ் இஸ் 4 மீட்டர். அதாவது ஒரு ரெக்டாங்குலர் கேன்வாஸ் இருக்குது, அதோட லெங்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். வித் ஆஃப் த கேன்வாஸ் வந்து 4 மீட்டர். அதாவது இந்த ரெக்டாங்குலர் கேன்வாஸை வச்சு தான் நாம் இந்த கோனிக்கல் டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது லெங்க்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கேயும் எல் இருக்குது, இங்கேயும் எல் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ரெக்டாங்குலரோட லெங்க்த்தை வந்து நான் ஏ அப்படின்னு நேம் பண்ணியிருக்கேன். இப்போது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஆகிடும். கரெக்டாக? பிகாஸ் இதை வச்சு இதை அப்படியே நம்ம வந்து கோன் பண்ணிட போகிறோம். ஸோ அது வந்து உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலாக வரப்போகுது. இப்போது சிஎஸ்ஏ ஆஃப் கோனோட ஃபார்முலா பை ஆர் எல். ஆனால் நம்மளுக்கு எல் தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லை கண்டுபிடிச்சிக்கலாம். எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர். அதை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணோன்னா 625. ஸோ எல்லோட வேல்யூ வந்துட்டு √625 விச் இஸ் 25ன்னு கிடச்சிரும். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளோட ஃபார்முலா லெங்த் இன்டூ பிரெத் இஸ் ஈக்குவல் டு சிஎஸ் ஆஃப் கோன் வந்து பை ஆர் எல். லெங்க்த்தை வந்து நான் ஏன்னு எடுத்திருக்கேன். ஸோ ஏ இன்ட்டு பிரெத் வந்து 4 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு பை வந்து 22/7, ஆர் வந்துட்டு 7, எல் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 25. ஸோ இங்கே 7 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 22 × 25. இந்த 4 இப்படி வரப்போ டிவைட் ஆகிடும். இப்போ இது ரெண்டுமே நான் 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணிட்டேன். 11 × 25 275 வந்துடும். 275 2ஆல் டிவைட் பண்ணோன்னா லெங்த் ஆஃப் த கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு 137.5 மீட்டர் கிடச்சிரும். ஸோ ரொம்ப ஈஸியான சம்மு தான். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். 10த்துக்கும் 12த்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப பெரிய சாப்டரான 7th சாப்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். டெய்லி ஒரு 3 சம்மோ இல்லை 4 சம்மோ தான் போடுறேன். அதை நீங்கள் என் கூட படித்தாலே போதும், ஓரளவுக்காவது நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆக முடியும். ஸோ கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.